நம்மளை உருவாக்கினதற்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தாயின் கருவிலே நம்மை பார்த்தவர் உருவாக்குவதற்கு முன்னமே உங்களை குறித்து ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை இந்த நாட்களிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உங்களை ஏதோ ஒரு விபத்துக்காக தேவன் உண்டாக்கலை, ஒரு அவமானத்திற்காக கர்த்தர் உண்டாக்கலை, உங்களை ஒரு நஷ்டத்திற்காக கர்த்தர் உண்டாக்கலை. அவருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அதை நீங்கள் எப்பயுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன் என் ஜெபத்தை கேட்கலன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கிறீங்க, நிறைய பேர் அழுது கொண்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் தனிமையாக இருக்கிறதாக உணர்றீங்க, நிறைய பேர் ஒரு சிலர் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும்ங்கிறதான நோக்கத்தோடு இருக்கிறீங்க. அதற்காக உங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்வதற்காக, உங்களை அழிப்பதற்காக, உங்களை அழிவுக்குள்ளே நடத்தணுன்றதுக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. அவர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. அவர் உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. நீங்கள் ஒரு நோக்கத்திற்காகவே பாதுகாக்கப்பட்டு உள்ளீர்கள். கர்த்தர் உங்களை வந்ததான எத்தனையோ விதமான விபத்துகள் ஆபத்துகளில் நீங்கள் செத்து போயிருக்கணும். உங்களுக்கு வந்த வியாதியில் நீங்கள் செத்து போயிருக்கணும். உங்களுக்கு வந்த பிரச்சனையில் நீங்கள் குடும்பத்தோடு அழிஞ்சு போயிருக்கணும். ஆனால் கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. ஹல்லேலூயா! அது நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் கர்த்தர் சொன்னதான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த நாட்களில் நம்மை ஒரு நோக்கத்திற்காக பாதுகாக்கப்பட்டிருப்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை உருவாகுவதற்கு முன்பாகவே ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை உருவாக்கியிருக்கிறார். உங்களுடைய எலும்புகளெல்லாம் உருவேற்படுவதற்கு நாட்களுக்கு முன்பாக, உங்களுடைய சரீரத்தில் அவயவங்கள் எதுவும் இல்லாத நாட்களிலேயே கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது என்னன்னா, இவளை எனக்காக, என்னுடைய நாம மகிமைக்காக நான் எடுத்து உபயோகப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா! அது தேவனுக்கு ஒரு பெரிய காரியமே அல்ல, சர்வசாதாரணமான ஒரு காரியம். நம்ம பாடின பாடல்களெல்லாம் பார்க்குறோம். மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்குவது அவருக்கு லேசான காரியம். மண்ணான மனிதனுக்குள்ள அவர் அழைப்பை வைத்திருப்பது அவருக்கு ஒரு லேசான காரியம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு அழைப்பை, ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை வைத்து தான் இந்த பூமியில் உங்களை பிறக்க செய்திருக்கிறார். ஆனால் இப்போது நம்முடைய எதிராளியாகிய பிசாசு என்பவன் ஒருத்தன் உண்டு. அதை நம்ம அறியாத நாட்களில் நிறைய பேர் தேவன் அறியாதவர்களாய் அநேகர் இன்னைக்கு கல்லறைக்குள்ளே போயிட்டாங்க, பூமியின் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் நியமித்திருந்ததான நன்மைகளை பார்க்க முடியாதபடிக்கு, கர்த்தர் வைத்திருந்ததான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு அவங்க தங்களுடைய காலத்திற்கு முன்பாகவே மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டுட்டாங்க. அதே சூழ்நிலையில் தான் உங்களையும் என்னையும் பிசாசு பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அந்த பிசாசுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது என்பதற்காகவே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பாதுகாத்து இம்மட்டுமாக வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய படிப்பினாலே, உங்களுடைய செல்வத்தினாலே, உங்களுடைய அந்தஸ்தினாலே நீங்கள் நிற்கிறோன்னு நினைக்கலாம். கிடையவே கிடையாது. அது இல்லவே இல்லை. நம்மை விட வசதியானவர்கள், நம்மை விட அதிக படிப்புள்ளவர்கள், அழகுள்ளவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க, அழிவுக்கு நேராக இருக்கிறாங்க. ஆனால் எதற்கும் தகுதி இல்லாத உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தேவனுக்கு ஒரு உயர்ந்த நோக்கம் உண்டு. அதை புரிஞ்சு கொள்ளலைன்னா உங்களுடைய வாழ்க்கை என்றைக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். இப்பயும் நிறைய பேர் நீங்கள் கஷ்டத்தோடு தான் இருக்கிறீங்க. நான் ஒரு வாரமாகவே நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது கர்த்தர் இந்த வார்த்தையை தான் சொன்னார், நான் அவங்கள உருவாக்கினதற்கு ஒரு விசேஷித்த நோக்கம் இருக்கிறது, அவங்கள பாதுகாத்து வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு நோக்கத்திற்காகத்தான் நான் அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறேன்,
சுகத்தை கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு தேவன் என்னோட தெளிவாக பேசிக்கிட்டே இருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நீங்கள் இவ்விதமான போராட்டத்துக்கு மத்தியில் நீங்கள் குழம்பி போய் வந்திருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக சிரிக்கலாம், நான் கேட்டால் கூட இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை அறிந்ததான தேவன் இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவன் தான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அழிவுக்காக தேவன் உங்களை நியமிக்கலை, தெரிந்து கொள்ளலை, உருவாக்கலை. உங்களை உருவாக்கி வைத்திருப்பதற்கு தேவனுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒருவேளை பெற்றெடுத்த உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம், உங்களோடு பிறந்ததான உங்களுடைய சகோதரர்களுக்கு உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கலாம், உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி தேவன் ஒரு நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். அதை தான் இந்த நாட்களில் அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அது புரியலைன்னு உங்களுக்கு நான் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் வருகிறதான காலங்களில் அதை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார், காண செய்ய போகிறார், அனுபவிக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க, பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் உங்களை பயப்படுவதற்காக தெரிந்து கொள்ளவே இல்லை. இன்றைக்கி காலையில் வேலைக்குள்ள பேபி ஒரு காரியத்தை குறித்து ஒரு சின்ன பிரச்சனைனா எங்களுக்குள்ளே இல்லை, ஒரு குடும்பத்துக்குள்ளார ஒரு பிரச்சனை. எங்கள் குடும்பத்துக்குள்ளாரையும் இல்லை, தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. அதை நினச்சிட்டு அவள் காலையில் எழுந்து சொன்னேன், நானும் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அதை நினைக்கும் பொழுது எனக்கு ஒரு பயமாக இருக்குதே அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், அது ஒரு பிசாசுடைய தந்திரம். உனக்குள்ளே இருக்கிற பயத்தின் ஆவியை நீ இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபி. கர்த்தர் அதை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒன்றுத்துக்கு உதவாது இருக்கிறதான நம்மளை கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். மனுஷர்களால் தள்ளப்பட்டதாக இருந்தாலும், எல்லாராலும் விளக்கப்பட்டதாக இருந்தாலும், அவர் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினவர். உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மூளைக்கல்லாக கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு தான் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டப்போகிறார், உங்களுடைய சந்ததியை கர்த்தர் கட்டப்போகிறார். நீங்கள் விசுவாசிக்கலைனாலும் நான் அதை விசுவாசிக்கிறேன். என்னோடு தேவன் சொன்னதான அந்த வார்த்தை அது உண்மையுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை மாறாது. அது உங்களுக்காகவும் எனக்காகவும் சொல்லப்பட்டதான வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தேவனுடைய மகிமையை சீக்கிரமாக காண்பீங்க. லேட்டாகாது, தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய் சொல்லவே சொல்லாது. மாறாத வார்த்தைகளை கர்த்தர் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம தலை வணக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, ஆவியானவரே, ரபலர் தீலாசியா தியாரர் திரோரியா சஹத்துரா அதுரா திரே நம ஷந்துரை நமோஷா தியாரா பௌஷவர தீன சந்துரினே மெலோகதுலா அதுரானி ஓசியாது திரேனாசியா. ஆறுதல் படுத்து ஆண்டவரே, ஆறுதலற்ற இருதயங்களை நீங்கள் ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. காயப்பட்ட இருதயங்களை காயத்தை ஆற்றுகிற பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் காயங்களை நீங்கள் ஆற்ற நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. அவர் காயத்தை ஆற்றக்கூடியதான நேரம் இதுவாக இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தின் காயத்தை அவர் ஆற்றப் போகிறார். ரபலரீலா சஹதுரா லியோரியா சத்துரீனு மெலேகவலர திராசியாந்தரேனியா. ஆவியானவருடைய தொடுதலை நீங்கள் உணர்றீங்க. இப்பொழுது கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ரெபிலேனு சிஹாதுரேனு மெலூஷவலர தியாசியா ரிபலர மெலூஷலா திரானியோ சந்துரீனு மெலகேதுரானியாசியா. க்ளோரி 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 க்ளோரி. மகளே, உன்னை நான் ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கி இருக்கிறேன். அழிவுக்காக நான் உன்னை உருவாக்கவில்லை. உன்னுடைய குடும்பத்தை கொடுத்தது நான், உனக்கு அந்த திருமண உறவை ஏற்படுத்தினது நான். அதிலிருந்து உன்னை விலகச் செய்ய வேண்டும் என்று உன்னை அதை விட்டு உன்னுடைய கைகளிலிருந்து பறிக்கும்படியாக தந்திரத்தோடு கிரியை செய்கிற சத்துருவை விட நான் எல்லா விதத்திலும் மேலானவரும் உயர்ந்தவருமாய் இருக்கிறேன். நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் அது நன்மைக்கு ஏதுவானதை ஒழிய
தீமைக்கு ஏதுவானது அல்ல. நான் உனக்காக நியமித்திருக்கிற அந்த திட்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அது வந்து சேரப்போகிறது. அதற்காக நீ காத்திரு. இது ஏன் உனக்கு இந்த காரியத்தை நான் உனக்கு காலதாமதம் படுத்துகிறேன் என்று சொன்னார், நீ இன்னும் என் அண்டையில் நீ கிட்டி சேர வேண்டும், என்னுடைய அன்பை நீ உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த கால தாமதத்தை நான் உன் வாழ்க்கையில் கட்டளையிட்டிருக்கிறேன். ரீவிலர் அதினாசியா ரீவிலர் ரீல சகத்துராதிராதியாசியா ரீல லௌஷியா துரேல மலுஷபலர் அதிராமியாசியா ரீலாமலக்கத்தலாம் தலாலியோசியா. உன்னுடைய குடும்பத்தை உடைத்து போடுவதற்காக அல்ல, உடைந்து போயிருக்கிற உன்னுடைய குடும்ப உறவை நான் மறுபடியுமாக புதிதாக உருவாக்கப் போகிறேன். உடைந்ததை ஒட்ட வைக்க அல்ல, உன்னை மறுபடியுமாக புதிதாய் உருவாக்கப் போகிறேன். நீ என்னுடைய கரத்திற்குள்ளாக நீ உன்னை ஒப்புக்கொடு, என் கரத்திற்குள்ளாக நீ காத்திரு, நான் உன்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ glory to God, glory to God. கர்த்தர் உங்களை உருவாக்கும்படியாக நீங்க அவருடைய கரத்திற்குள்ளாக உங்களை அர்ப்பணிங்க. சும்மா இருக்காதீங்க, தேவ சமூகத்தில் பேசுங்க. ஆண்டவரே, என்னை நான் உன் கைகளில் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, நீங்க கைகளில் என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த குடும்பத்தை கொடுத்தது நீங்க, இந்த பிள்ளைகளை கொடுத்தது நீங்க, இதை நீங்க உருவாக்கி என்னை ஆசீர்வதிக்க நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க, உங்களை நான் நம்புகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஓ ரவலா ரவலா திரானா சந்துரின் மெலுக்க துரானி ஆசியா ரீபலர திரானா துரானி ஆசியா துரீன மருஷபரா திரா திரன மௌஷபரா திராங்கே துரானி ஆசியா. ஓ நம்புகிறேன் நேசுவர். அவரை மாத்திரம் நீங்கள் நம்புங்க, அவருடைய கையில் ஒப்பு கொடுங்க. உங்களை உருவாக்க போகிறார். எந்த நிமிடத்தில் அவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை அவர் மாற்றி கொண்டிருக்கிறார். ரபாலா பாலாதீனா சந்துரீன மனுஷபலாதிரா யூரியா ஷத்துரீனா ஹத்துலானி ஆசியா. தேவனை உங்களை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. உங்களுடைய குடும்பத்தை அவர் அழிவதற்காக அல்ல, உங்களை கெடுப்பதற்காக அல்ல, மற்றவங்க போட்டு சாபங்களின் வல்லமைகளினால் உங்களை கெடுக்கும்படியாக சத்துரு நினைத்தாலோ அந்த சாபத்தின் வல்லமையிலிருந்து, அந்த மந்திர வல்லமைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க தேவனுடைய ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்புவேன் என் இயேசுவ குருவரே என்று சொல்லி நாம் இந்த பாடலை நாம் பாடப் போகிறோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான்
இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையில் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நிறைய பேர் அக்கினி சோலைக்குள்ள இருப்பது போல இருக்கிறீங்க. நிறைய பேர் தண்ணிக்குள்ள முங்கி மூச்சு விட முடியாம திணறி கொண்டிருப்பது போல இருக்கிறீங்க. அந்த கர்த்தர் சொல்றாரு, தண்ணீர்களுக்கு மத்தியில், அக்கினிக்கு மத்தியில் நான் உன்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன்னை சூழ்ந்து கொண்ட அக்கினியில் நீ எரிந்து போவதில்லை. உன்னை மூழ்கும்படியாக வெள்ளங்கள் புரண்டு வந்தாலும் அதில் நீ மூழ்கி போவது இல்லை. காரணம், தேவன் உன்னோடு இருக்கிறாரு. நீ பயப்படாதபடிக்கு இந்த வேளையில் கர்த்தருடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கும்படியாக நீ ஒப்பு கொடுத்து ஜெபிக்க. அக்கினியில் நாங்கள் நடந்து வந்தோம் ஆண்டவரே, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை. அதுலேருந்து எங்களை சேதம் இல்லாமல் எங்களை வெளியே கொண்டு வந்தீங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை அக்கினி சூளையில் போட்டான். ஒரு சேதமும் இல்லாமல் அவங்க வெளியே வந்தாங்களே. அவங்களை பாதுகாத்ததான அதே ஆண்டவர் இப்போ உங்களை அக்கினி சூளைக்குள்ளே இருப்பது போல, நெருப்பு எரிப்பது போல நீங்கள் பயந்து எரிந்து கொண்டிருப்பது போல நீங்கள் ஃபீல் பண்ணாலும், கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ உங்களை தம்முடைய ஆவியினால உங்களை உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லை. அந்நீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ.
மீட்கப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்துவிட்டீர், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டீர், எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். நிறைய பேர் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறீங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களை சுற்றிலுமா பிசாசு நிறைய வலைகளை வைத்துக்கொண்டு கன்னிகளை வைத்து உங்களை சுற்றி கொண்டு வருகிறத உங்களால் பார்க்க முடியல. ஆனால் கர்த்தர் அதை எனக்கு காண்பிக்கிறாரு. நீங்கள் அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்க. யாருக்கோ நடக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி நினைக்காதீங்க. உங்களை சுற்றிலுமா பிசாசு தந்திரமா வேகமா கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதை நீங்கள் நிற்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிறதான சுத்த கிருபை. அந்த கிருபை இல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் என்றைக்கோ மூழ்கி போயிருக்கணும், என்றைக்கோ நீங்கள் அழிந்து போயிருக்கணும், குடும்பமாக அழிந்து போயிருக்கணும். ஆனால் கர்த்தர் அந்த அழிவிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறார். காரணம், உங்களை ஒரு நோக்கத்திற்காக தேவன் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் உங்களுடைய கையில் கொடுத்துருக்கிற பொறுப்பை உங்களுக்கு உணர முடியல. அதனால தான் சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிறதான நோக்கம், உங்கள் கையில் கொடுத்துக்கிற உங்களுடைய குடும்பம், உங்களுடைய எதிர்காலம், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை உருவாக்கலை. Glory to God. Hallelujah. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க. மந்தமாக்கப்பட்டிருக்கிறவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கும்படியாய், எதிராளியினால் உருவாக்கப்பட்டு வைத்திருக்கிறதான அந்த பலவீனங்களை பார்க்கும்படியாய் உடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளுங்க. அதை பார்த்து பயப்படாதபடிக்கு அதுக்கு மத்தியில் நீர் அவளோடு இருக்கிறத உணரச் செய்யும்படியாக நீர் இந்த நாட்களில் உடைய பிள்ளைகளுடைய கண்களை திறக்கும்படியாய் சொல்லி செபிக்கிறோம். க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. பார்க்கணும் ஆண்டவரே, பார்க்கணும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் கண்களை திறந்து பார்க்கணும். க்ளோரி க்ளோரி க்ளோரி. அவருக்காக நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்கணும். அவருக்காக நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்களை பார்க்கணும். அவங்க பிள்ளைகளுக்காக நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறதான திட்டத்தை உங்களுடைய பிள்ளைகள் பார்க்காததுனால்தான் ஆண்டவரே ஏமாந்து சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறாங்க. உண்மை துதிக்க அவளுக்கு வாய் வரல. கர்த்தாவே, நீங்கள் இந்த நேரத்தில் அந்த உற்சாகத்தின் ஆவியினால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நிரப்பும்படியாக ஹalleluya ரிமெரே சிஹாந்துரா தியூரியா கதுரா துரா நியோசியா உங்கள் மேலே இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ரவாரதீனாசியா ரீரீனா சகத்துரானியாசியா. உங்களில் ஒரு சிலர் நன்றாக உணர்கிறீங்க, ஒரு சிலரால் உணர முடியல. க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகள் மேலே நீங்கள் கிரியை செய்கிறத உங்களுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படியாக, அவளை சுற்றி இருக்கிற சத்துருவினால் போடப்பட்டிருக்கிறதான கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாக, அருந்து போகும்படியாக, எரிந்து போகும்படியாக தேவ சமூகத்து அக்கினி இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் மேலே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. உம் மண்டலை இன்னும் அதிகமாய் கிட்டி சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாக.
glory, glory, glory. தேவனுடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. உணர முடியாதபடி இருக்கிறதான இருதயங்களையும் கண்களையும் திறந்தருளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, உடைந்து போன வாழ்க்கையை மறுபடியுமாக உருவாக்க நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. உருவாக்குங்க டாடி. அவங்களுடைய எல்லைகளில் சமாதான பெருக செய்ய, அவருடைய சரீரத்தில் சுகத்தை உண்டாக்கும்படியான உங்களுடைய சுகம் தரும் வல்லமை இப்பொழுது பிள்ளைகளுடைய பலவீனங்களில் விளங்கும்படியாக இப்பொழுது நீர் எழுந்தருளுவீராக. இறங்கி வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக. தனிமையா இருக்கிறதால உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறாரு. ஆனால் தேவன் உருவாக்கி உங்கள் அண்டையில் நடத்தி கொண்டு வருகிறதான அந்த வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு உங்களுடைய இருதயத்தில் ஒரு சிலந்தி வலை கூடு போல ஒன்று காணுகிறது. அதுதான் உங்களுக்குரிய நன்மைகள் எல்லாம் அது விழுங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பார்க்க முடியாதபடிக்கு அந்த சிலந்தி வலைக்குள்ளாக எல்லாவற்றையும் சத்ரு அவன் எடுத்துக்கொண்டு வைத்து கொண்டிருக்கிறான். அதனால் உங்களால் பார்க்க முடியல. ஓ ராபாபாராதிடானாசியா, நீங்கள் இழந்து போயிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கையை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான அந்த நல்ல வாழ்க்கையை நீங்கள் இப்போது அனுபவிக்க முடியாமல் சத்ரு உங்களை சுற்றி, உங்களுடைய இருதயத்தை சுற்றி, உங்களுடைய சிந்தையை சுற்றி ஒரு கூடு போன்று கட்டி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பலவிதமான யோசனைகள், பலவிதமான எதிர்பார்ப்புகள், பலவிதமான தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. அதனால் கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறதான நன்மைகளை உங்களால் பார்க்க முடியல. அதனால தான் நீங்கள் அல்லல் தட்டி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுக்குற இந்த நல்ல வாழ்க்கையை நீ இப்பொழுது தடை செய்து தட்டி விடுவாயானால் அதன் பிறகு நீ இதற்காக கண்ணீர் விட்டு அழக்கூடியதான நாட்கள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் உங்களுக்கு குறித்து சொன்னதான நல்ல வார்த்தைகளை நிறைவேற்ற பெற்றோர்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பிள்ளைகளுடைய சிந்தைகளில் இருக்கிறதான அந்த சிலந்தி கூடு அது அழிக்கப்பட வேண்டும். அதற்கு மத்தியில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய நன்மைகள் சத்ரு சுதந்திரித்து வைத்திருக்கிறான். உங்களுக்கு சேர வேண்டியதான நன்மைகளை அவன் திருடி வைத்திருக்கிறான். அதை இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் கொடுக்கும்படியாக இப்போது உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் இப்போ ஒப்பு கொடுக்கலன்னா அதன் பிறகு நீங்கள் அதுக்காக காலம் விட்டு கண்ணீர் விட்டு நீங்கள் அழுதாலும் நீங்கள் அதற்காக திரும்ப பெறவே முடியாது. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Glory to God, glory to God.
உங்களுக்குரிய நன்மைகளுக்குரிய காலம் இதுவாக இருக்கிறது. இனி ஒரு காலம் இல்லை. கர்த்தர் உங்களை இறுதியாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இது நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளக்கூடியதான காலமாக இருக்கிறது. அதற்காகவே தேவன் உங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நன்மை வரவே வராது. காலம் இது நன்றியால் நிறைந்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோ. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோ. ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீ, தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீ. ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீ, தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீ. கேட்டதை தந்திட்டீ, ஆசீர்வதித்திட்டீ. கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்திட்டீ. கேட்டதை தந்திட்டீ, ஆசீர்வதித்தீ. கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்திட்டீ. கர்த்தரை உயர்த்திடும் காலம் நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோ. பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீ, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீ. பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீ, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீ. இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவேன் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீ. இதுவரை காத்தவர் இனிமேல் காத்திடுவேன் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீ. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோ. தோல்வி இல்லை எனக்கு, தோய்வும் இல்லை. எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. தோல்வி இல்லை எனக்கு, தோய்வும் இல்லை. எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை துதித்திடும் காலம் இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோ. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஒரு நோக்கத்திற்காக தான் பாதுகாத்து வைத்திருக்கிறீங்க. இல்லைன்னா எங்களுடைய வாழ்க்கையில் வந்ததான அழிவு நேரத்தில் நாங்கள் அழிந்தே போயிருப்போம். எங்களை கொடுத்து வைத்திருக்கிற நோக்கம் நாட்டில் நிறைவேறுவதாக, எங்களுக்குள்ளாக ஒரு புது நம்பிக்கை கற்றுக் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தேவனுடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் எப்போதும் தங்கியிருக்கக்கூடிய கிருபையை நீங்கள் எங்களுக்கு தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இதன் மூலமாக தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம்.
14ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கங்க, சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு உதவியும் விடுதலையும் வேறொடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன்னுடைய தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இந்த சூழ்நிலையே நமக்கு நன்றாக தெரியும். யூதருக்கு விரோதமாக ஆமான் என்றதான சத்துரு அவனுடைய குலத்தையே அழிக்கும்படியாக ஒரு திட்டம் தீட்டி அநேக காரியங்களை அந்த ராஜாவின் இடத்துல பேசி அந்த குலத்தையே அழிக்கணும்னு சொல்லி அதற்காக அவன் பணத்தை கொண்டு போய் ட்ரெஷரில் கட்டும்படியாக அவன் பேசுகிறான். அந்த நேரத்தில் அதை அறிந்ததான அந்த மொர்தெகாய் அவருடைய சகோதரனுடைய மகள் எஸ்தர், அவளை அந்த நாட்களில் அந்த ராணி ராஜாவுக்கு கீழ்ப்படியாததுனால அவளுடைய அந்தஸ்திலேருந்து தள்ளி விட்டுட்டு வேறொரு ராணியை அவருக்காக செலக்ட் பண்ணணும்னு சொல்லி தேசத்தில் ஒரு சட்டம் போட்டப்பட்டு அதில் அநேக அழகான பெண்களை அவங்க அந்த ராஜாவுக்காக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தான் எஸ்தர். இவளை இப்போது ராஜாவுக்காக நியமித்து ராஜா தன்னுடைய மனைவியாக அவள் மேலே தன்னுடைய அந்த ராணியின் கிரீடத்தை வச்சு அங்கீகரித்து அவளை ராணியாக ஏற்படுத்துகிறார். இப்போது இந்த ராணியினுடைய சொந்தக்காரரை தான் குலத்தை தான் அழிக்கணும்னு சொல்லி ஆமான் என்ன பண்ணியிருக்கிறான், திட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். அப்போது இந்த நாட்களில் இதற்காக முயற்சி எடுக்கணும்னு சொல்லி அந்த எஸ்தர்கிட்ட போய் இதை குறித்து ராஜா கிட்ட நீ போய் பேசு அப்படின்னு சொல்லி அந்த எஸ்தர்கிட்ட அவருடைய சித்தப்பா மொர்தெகாய் போய் பேசுகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தீன்னா யூதருக்கு உதவியும் விடுதலையும் வேறொரு இடத்துலேருந்து எழும்பும். நீ போலன்னா வேறு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க நீ நினைக்காத. வேறொரு இடத்துலேருந்து உதவி வரும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிஞ்சு போயிடுவீங்க. அந்த அழிவில் நீயும் உன் குடும்பமும் அழிஞ்சு போயிடுவீங்க. இப்படிப்பட்டதான காலத்திற்காக உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லி அந்த மொர்தெகாய் சொல்கிறார். அந்த வார்த்தையை தான் கர்த்தர் இப்போ நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. உன்னை குறித்து வைத்திருக்கிறதான நோக்கம் உன் குடும்பத்திற்கு உன்னுடைய சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஆனால் நீ அதை உணர முடியாதபடிக்கு நீ அமைதலாக இருக்கிற. நீ பேசலைனாலும் கர்த்தர் பேசுவதற்கு வேறு ஒரு ஆளை அந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பதற்கு தேவனுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. நீ இப்போ துதிக்காமல் தேவ சமூகத்தில் ஒன்றை ஒப்பு கொடுக்காம அறிக்கை செய்யாமல் ஜெபிக்காமல் இருந்தீன்னா ஒன்று அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு வேறு ஒரு ஆளை கொண்டு வந்து ஜெபிக்க வைக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த இடத்துல மொர்தெகாய் எஸ்தர் இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீ இந்த நாட்களில் மௌனமாக இருந்தீங்கன்னா வேறு இடத்துலேருந்து மீட்பு வரும். ஆனால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள் அப்படின்னு மொர்தெகாய் சொல்கிறார். அவர் கேட்குறாரு, அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட காலத்திற்காக தான் நீ ராஜ்யத்திற்கு வந்திருப்பா இருந்தது யாருக்கு தெரியும்? நீ ஒரு அனாதையாய் உன்னுடைய சிறிய தகப்பனால் எடுத்து வளர்க்கப்பட்டதாக ஒரு அனாதை பெண், ஆனால் அழகுள்ளவள். இவளுக்கு அந்த ராஜ மேன்மை கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் அவளை அந்த இடத்துல கொண்டு வந்து அவள் அந்த இழந்து போன அந்த வஸ்தியினுடைய அந்த இடத்துக்குள்ளே எஸ்தரை கொண்டு வந்து ராஜாத்தியாக மாற்றுறாரு. இவளுக்கு ஒரு பெரிய மேன்மை கிடைச்சிருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணுறா, இந்த மேன்மையிலேயே நீ மறந்துடாத. உன்னுடைய சொந்தம் யார், உன் ஜனம் யாருன்னு உனக்கு தெரியாதா, உன்னுடைய குடும்பம் யாருன்னு உனக்கு தெரியாதா? நீ இப்போ உனக்கு வந்த மேன்மையை பார்த்துட்டு அதில் அப்படியே நீ எப்படி இருக்கிற, ஒரு மமதையாக இருக்கிற, ஒரு பெருமையாக இருக்கிற, யாருக்கும் கிடைக்காத ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறபடினால அதை உணர முடியாதபடிக்கு தேவ சமூகத்தில்
நீ உன்னுடைய சொந்தங்களுக்காக, உன்னுடைய ஜனங்களுக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக நீ ஜெபிக்க முடியாதபடிக்கு உனக்குள்ளே இருக்கிற மேட்டிமை, பெருமை உன்னை தடை பண்ணலாம். ஆனால் நீ அப்படி இருந்தினாலும் வேற ஒரு ஆளை கொண்டு வந்து என்னுடைய ஜனங்களை விடுவிப்பதற்கு என் தேவனுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் இப்படிப்பட்ட காலத்தில் நீ உதவி செய்யணும்படின்றால் தான் கர்த்தர் உன்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. அப்போ எஸ்தரின் பாதுகாப்பு அப்படின்றது ஏதோ தற்செயலாக ஆனது அல்ல. எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தாங்க அந்த அரண்மனையில் ராஜாவுக்கு மனைவியாக்கப்படும்படியாக ஒரு திரளான கூட்டத்தாரை அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இந்த எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சது. உங்களுக்கு இந்த நாளில் கிடைத்த ரட்சிப்பு உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை, தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்களை விட திறமையானவங்க, உங்களை விட அழகானவங்க, உங்களை விட அந்தஸ்தில் அதிகமானவங்க, உங்களை விட எல்லா விதத்திலும் உயர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. காரணம் என்ன? உங்களை கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. உங்களை தேவன் ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். அது எதுவும் திடீரென்று தோன்றலை, தற்செயலாக தோன்றலை. அவளை தேவன் திட்டம் வைத்திருந்து திட்டத்தின்படி அவளை அங்கே ராணியாக வைத்திருக்கிறார். அவளை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. அவள் அந்த யூத குலத்தையே காப்பாற்றும்படியான ஒரு பெரிய நோக்கத்தை எஸ்தரின் மேல் வைத்து எஸ்தரை அதற்காக காப்பாற்றியிருக்கிறார். ஆனால் இந்த நாட்களில் எஸ்தர் பேசாமல் இருந்தால்னா அவருடைய குலம் முழுவதும் அழியும். இப்போ நீயும் சொந்தக்காரர்களும் அழிஞ்சு போயிடுவீங்க. ஆனால் கர்த்தருக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன? உங்கள் குடும்பத்தில் உங்களை விட அந்தஸ்துலையும் அழகிலையும் அதிகமான பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார்? அதை சற்று யோசித்து பாருங்கள். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? தேவ பிள்ளை என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆனாலும் தகுதி இல்லாத உங்களை தேவன் தம்முடைய ஜனங்களை காப்பாற்றும்படியாய், உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். சபையில் வைத்திருப்பதற்கு காரணம் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல இந்த செய்தியை நீங்கள் கேட்கலை, இந்த நாளில் இந்த சபையில் நீங்கள் இல்லை, இந்த செய்தியை கேட்டுட்டு நீங்கள் யாருக்கோன்னு நினைக்காதீங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் தான் கர்த்தர் இந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையில். நாளைக்கு கேட்பார், நான் உன்னை பாதுகாத்து உனக்கு வாழ்க்கையை கொடுத்தனே, நீ என்ன செய்த? ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில் முடிக்கப்படாமல் திருத்தப்படாத இருக்கிறதான அநேக காரியங்கள் இருக்கிறது. அதை சீர் செய்யும்படியாகவே கர்த்தர் உங்களை இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை. என் வாழ்க்கையில் அந்த என்னை குறித்து நீங்கள் வச்சிருக்கிறதான நோக்கம் அது உயர்ந்த நோக்கம். நாளைக்கு தேவன் நம்மளை பார்த்து கேட்டாருன்னா அவர் குறிப்பிட்ட நேரம் வரலும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார், பொறுமையாக இருக்கிறாரு. அந்த நேரம் முடிஞ்சிடுச்சுன்னா அவர் பாதுகாப்பு நம்மை விட்டு விலகி போயிடும். கர்த்தர் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு வேறு பொழப்பு இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து பேசலை. உங்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை குறித்து வைத்திருக்கிறதான ஒரு நோக்கம் இருக்கிறது. நியமிக்கப்பட்ட நேரம் இதுவாக இருக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் வீணாக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ள வாழ்க்கையில் இந்த நேரம் வரவே வராது. இதற்காக தான் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தாலும் அதுக்கு மத்தியில் உங்களை அழியாமல் பாதுகாத்து வைத்திருப்பதற்கு காரணம் உண்டு. எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் அதுக்கு மத்தியில் எஸ்தரே உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் உன்னுடைய தேச ஜனங்களையும் பாதுகாக்கும்படியாக கர்த்தர் உன் கையில் ஒரு பெரிய கிருபையை கொடுத்துருக்கிறார். எதிரி உங்களை தடுத்திருந்தால்
மரணம் உங்களை அனுமதிச்சிருந்தா, இல்லை கர்த்தர் உங்களை அழைத்து செஞ்சிருக்கிறதால அந்த அழைப்பில் நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா, இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்த தோல்விக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சுன்னா அது உங்களை புதைச்சிருக்கும். உங்களுடைய வியாதிக்கு வல்லமை இருக்கிறது, ஆனால் அந்த வியாதியின் வல்லமையில் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. அந்த வியாதியின் வல்லமை உங்களை தாக்கியிருந்தால் இந்நேரம் நீங்கள் புதைத்திருந்த இடத்துல புல்லும் முளைச்சிருக்கும். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் ஒன்று வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் சொல்கிறாரு, இன்னும் அவங்களுக்கு நான் நேரத்தை கொடுத்துருக்கிறேன். இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுகிரக காலம், நான் இன்னும் கொஞ்சம் நாளை கொடுக்குறேன், இன்னும் ஒரு வருஷத்தை கொடுக்குறேன். இல்லை நான் கடந்த வருஷத்திலே நான் அழிஞ்சு போயிருப்பேன். எதற்கு ஒரு புதிய வருஷத்தை காண செய்து அந்த புதிய வருடத்தில் ஒரு மாதத்தை முடிக்கவும், இந்த 2வது மாதத்தில் வந்து நிற்கவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாருன்னா, உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப சின்ன குடும்பமாக இருக்கலாம், படிப்பில்லாத குடும்பமாக இருக்கலாம், அழகில்லாத குடும்பமாக இருக்கலாம். ஏசாயா 60:22 நம்ம வாசித்ததின்படி, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிக்க போகிறேன். தீவிரமாக நடப்பிக்க போகிறாரு. இனி வருகிறதான காலங்கள் சாதாரணமான காலம் அல்ல. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் திட்டம் வைத்திருக்கிறதான திட்டத்தை தீவிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போகிறார். அந்த தீவிரமான தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் அழிந்து போக வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பிசாசவன் அனுமதித்திருக்கிறார். நீங்கள் அந்த பிரச்சனைகளையே போராட்டங்களையே பார்த்து கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாக அழிந்து போயிடுவோம். இதுக்கு மத்தியில் கர்த்தருடைய கரத்தை பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்காதீங்க, சுற்றி எரிகிற நெருப்பை பார்க்காதீங்க, சுற்றி இருக்கிற விரோதிகளை பார்க்காதீங்க, சுற்றி இருக்கிற தடையை பார்க்காதீங்க. தடைகளை உடைத்து உங்களை விடுதலையாக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் இந்த கொடுமையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு அநேகர் நான் எதற்காக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு தெரியாமல் நீங்கள் வாழ்க்கிறீங்க. இதற்கான பதிலை தேவன் நம்மை ஏதோ ஒரு விபத்திற்காக உருவாக்கவில்லை. இந்த காலத்தில் தேவன் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. இல்லைன்னா நீங்கள் அழிஞ்சு போயிருப்பீங்க. எப்பயும் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் அந்த காரியத்தை செய்திருக்கக்கூடாது, ஆனாலும் நீங்கள் செஞ்சிட்டீங்க. உங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய விஷயங்களிலிருந்து ஆனாலும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த காரியத்தை நான் செஞ்சுருக்கக்கூடாது நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க, ஆனால் செஞ்சிட்டீங்க. ஆனால் அதிலேருந்து பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறீங்க. நிறைய பேர் சொல்லலாம், என் வாழ்க்கையில் சின்னதுலேருந்தே நான் பட்ட கஷ்டங்கள் வேறு யாருக்கும் வரக்கூடாதுங்க, இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து வந்திருக்கிறோம். அதை சொல்கிறீங்களே, அதை விட குறைந்த கஷ்டத்தில் மரித்து போனவர்கள், செத்து போனவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் இவ்வளோ பெரிய அந்த கொடிய காலத்திலிருந்து நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் சற்று யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? உங்களுடைய வேதனையை தான் நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க. அந்த வேதனை, சின்ன வேதனையிலே மரித்து போனவங்க எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் அதுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். தேவன் வைத்திருக்கிற நோக்கம், நீங்கள் இந்த செய்தி இன்னைக்கு கேட்டிருக்கவே கூடாது, உயிரோடு இருக்கவே கூடாது, இன்னும் நிற்கவே கூடாது, இன்னும் உங்களுக்கு நம்பிக்கையே இருக்கக்கூடாது. ஆனாலும் கடவுள் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? எதற்காக என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை தான் இப்போ நம்ம அதை தான் பார்க்கணும், அதை தான் தேடி ஓடணும். ஆண்டவர் என்னை எதற்காக குடும்பமாக இந்த ஊழியத்தில், இந்த சபையில் இந்த செய்தியை கேட்க வைத்து கொண்டிருக்கிறீங்க? அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றணும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற எல்லாரையும் என்னை போலவே இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்தி கொள்ளணும். ஒருத்தரும் இழந்து போயிடவே கூடாது. நிறைய பேருக்கு விபத்துகள் வந்துச்சு, மன அழுத்தங்கள் வந்தது, ஆனால் அதுக்கு மத்தியில் தப்பி பிழைத்திருக்கிறீங்க. மந்திர சூனிய தாக்கங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனையோ மந்திர காரியங்கள் வந்தது.
குடும்பத்தில் தலைமுறை வந்தையாய் சாபங்கள் எத்தனையோ இருந்துச்சு. அந்த தலைமுறை சாபத்தில் எத்தனையோ பேர் உங்கள் குடும்பத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. அங்கே நீங்கள் அழிக்கப்படலை. காரணம் தெரியுங்களா? உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதனால் தான் நீங்கள் தப்பித்திருக்கிறீங்க. சில நாள் வறுமையிலையும் தீமையிலும் இருந்து தப்பித்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் இதில் அதிர்ஷ்டசாலிகள் என்பதனால உயிர் பிழைக்கவில்லை. பரலோக தலையீட்டினாலே நீங்கள் உயிர் பிழைத்திருக்கிறீர்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தலையிட்டதுனால தான் நீங்கள் உயிர் பிழைத்திருக்கிறீங்க. மற்றவர்களை அழித்து நீங்கள் தப்பிப்பதற்காக காரணம், உங்களோடு இருந்த மற்றவங்களாம் அழிஞ்சு போயிட்டாங்க, ஆனால் நீங்கள் அழியாமல் இருப்பதற்கு காரணம் அவங்க சுமக்காத ஒன்றை நீங்கள் உங்கள் மேல் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அது என்ன தெரியுங்களா? தேவனுடைய கிருபை. அவங்க விசுவாசிக்காத ஒன்றை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, இயேசுவின் ரத்தம். அவரை நம்பாத ஒன்றை நீங்கள் நம்புறீங்க, இயேசுவின் நாமம். அதுதான் உங்களை தப்பித்து கொண்டு இருக்கிறது. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. பாதுகாக்கிறதுக்கு காரணம் தப்புவிப்பதற்காக அல்ல. கர்த்தர் எஸ்தரை ஆபத்திலிருந்து அகற்றலை, அவளை அந்த ஆபத்துக்கு உள்ள வச்சிருந்தார். தானியேலை சிங்கத்தின் கெபியிலிருந்து அந்த வெளியே கொண்டு வரல, சிங்க கெபிக்குள்ளாரையே கொண்டு போனார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இங்கே கடந்து வரீங்க. அக்னியில் கடந்து வந்திருக்கிறீங்க, தண்ணீரை கடந்து வந்திருக்கிறீங்க, மூழ்கி போகலை. உங்களோடு இருந்தவங்க எத்தனையோ பேர் அடிச்சிட்டு போயிட்டாங்க, எத்தனையோ பேர் எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் எரியாமல் இருப்பதற்கும் இன்னும் நீங்கள் அழிக்கப்படாமல் இருப்பதற்கும் காரணம் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிறதான ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது. இல்லைன்னா அந்த நெருப்பிலேயே நிச்சயமாக நாமளும் அழிந்து போயிருப்போம். பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல், அவரை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவருக்கு வராத பிரச்சனைகளா, அவருடைய உறவுக்காரங்களெல்லாம் அவரை கொலை பண்ணணும்னு சொல்லி உபவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம், இவனை எப்படியாச்சும் கொண்டு போட்டுடணும்னு சொல்லி. அதுக்கு மத்தியில் பவுலை கர்த்தர் காப்பாற்றினார். அதுக்கப்புறம் கப்பல் பிரயாணத்தில் அவரை மூழ்கடிக்கணும்னு சொல்லி எதிரான சூழ்நிலையில் புயலை கடலில் உருவாக்கினான் பிசாசு. கப்பலெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. அந்த கப்பல் இருந்ததான பவுல் நிமித்தமாக அந்த கப்பலில் இருந்த மற்றவர்களும் பாதுகாக்கப்பட்டாங்க. உங்கள் குடும்பம் அழிஞ்சு போயிருந்தால் அதில் நீங்களும் அழிஞ்சு போயிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஏன் பாதுகாத்தார் தெரியுங்களா? நீங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் அந்த குடும்பத்தின் உறுப்பினராக இருக்கிறீங்கன்றதுக்காக தான் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றபடி நம்முடைய குடும்பத்தாரை வேற ஒன்றும் செய்யலை, ரொம்ப அதிகமாக செய்யலை. உங்கள் மேலே வைத்திருந்ததான கர்த்தருடைய நோக்கம் உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய முழு குடும்பத்தையும் பாதுகாத்தது. இல்லைன்னா பவுல் எப்பயோ அழிஞ்சு போயிருப்பார். புதிய ஏற்பாட்டில் நிறைய புஸ்தகங்களை எழுதினவர் அவர் தான். அநேக சத்தியங்களை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒருவேளை பவுல் இல்லாமல் இருந்தால் வேற ஒருத்தரை கொண்டு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனால் பவுலை அதற்காகவே தெரிந்து கொண்டார். அதை போலவே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நோக்கம் இல்லாமல் உங்களை தெரிந்து கொள்ளலை. அதில் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, பயந்து போயிடாதீங்க. இது எத்தனை காலத்துக்கு இந்த பிரச்சனை மாறாதா, தீராதான்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு அவருக்கு ஒரு செகண்ட் போதும், ஒரு வார்த்தை போதும். அதை தெரிந்ததான அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைப்பான். இப்போ அதே தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி கொண்டு இருக்கிறாரு. அருமையான மகள் சஸ்ரிகா சொன்னான், அந்த ஆபத்து நேரத்தில் ஆவியானவர் வந்து என்ன பண்ணாராம், அவளோட பேசினாராம். அந்த வார்த்தை தான் அவளை பாதுகாத்துச்சு. அந்த வார்த்தையின் மேலே வைத்திருந்த நம்பிக்கை தான் அவளை இந்த நாளில் நம்முடைய மத்தியில் உயிரோடு சாட்சி சொல்ல, அந்த சாட்சியை கேட்க, தேவனை துதிக்க அந்த மகளை உயிரோடு வைத்திருப்பதற்கு காரணம் இதற்காகத்தான். அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளையை விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்.
அப்போ நம்ம ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் அப்படி தான் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நோக்கம் இல்லாமல் அவர் எந்த காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யலை. ஒருவேளை உங்களுடைய திருமண உறவுகளுக்குள்ள போராட்டங்கள் வரலாம், உங்களுடைய வேலைகளுக்கு மத்தியில் பொருளாதார சீர்குலைவுகள் ஏற்படலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் கீழ்ப்படியாமையின் காரியங்கள் இருக்கலாம், நீங்கள் நினைத்ததான காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்காமல் போயிடலாம். அதனால் நீங்கள் நடுங்கி பயந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், உங்களை தேவன் ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்துகிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். பவுலை தெரிந்து கொண்டதான தேவன் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த கப்பலில் எல்லாரும் சாப்பிடாம எல்லாரும் கவலையோடு இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, நேற்றிரவு நான் ஆராதிக்கிறதான தேவன் என்கிட்ட வந்து சொன்னார், உன் நிமித்தமாக நான் இந்த கப்பலில் இருக்கிற எல்லாரையும் போகிறேன், ஆனால் இன்னும் தைரியமாக எழுது, நீ சாப்பிடுன்றார். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்து பார்த்தீங்கன்னா இந்த காரியம் விளங்கும். அப்போ எல்லாருக்கும் முன்பாகவும் அவர் தைரியமாக எழுந்து அந்த இருந்ததான அந்த கொஞ்சம் ஆகாரத்தை அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அவர் சாப்பிட்றாரு. கூட இருந்தவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது. அதே போல் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும்படியாக, உங்களுடைய உறவுகளை சந்திக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த நேரத்தில் சோர்ந்து போவீர்களானால், காலத்திற்கு முன்பாக உங்களை சாகடிக்கும்படியாக பிசாசு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். நீங்கள் சொல்லணும், நானும் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்க போகிறேன், சாட்சி சொல்ல போகிறேன், தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த போகிறேன். என் குடும்பம் நான் அழிக்கப்படுவதற்காக தேவன் தெரிந்து கொள்ளலை, என்னை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தை குறித்து உங்களுக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்கலாம், ஒருவேளை கோபம் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், ஆத்திரம் இருக்கலாம். அது எல்லாத்தையும் மன்னிக்கும்படியாக இப்போ நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். காரணம், அந்த குடும்பத்தை கொடுத்ததே அவர் தான். உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தருடைய கையில் வைத்திருக்கிறார். உங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்போதுமே உங்களை கர்த்தர் அழைத்து செல்வதில்லை, உங்களை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். புயல் உங்களை முடிவுக்கு கொண்டு வர அதிகாரம் அளிக்கப்படவில்லை. இல்லைன்னா அந்த பிரச்சனையிலேயே நீங்கள் அழிந்து போயிருப்பீங்க. பவுலை அழித்து போடுவதற்கு புயல் எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டு படகு ஒடிஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் தப்பிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ தப்பிக்கும் பொழுது நிறைய பேர் பவுலை மற்றவங்களை கொலை செய்யணும்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த தளபதி என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் நீச்சல் அடித்து கரைக்கு போங்க, உங்களை தப்பிப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். பிசாசு என்ன திட்டம் போட்டிருந்தாலும், அந்த அழிந்து போகக்கூடிய படகிலே கடலிலே உங்களை அழித்து போடும்படியாக திட்டம் போட்டிருந்தாலும், பவுலே நீ பயப்படாத, கர்த்தர் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். என்னதுக்கு தெரியுமா? நீ ரோமில் போய் என்னுடைய நாமத்தை அங்கே இருக்கிறதான அந்த ராஜாவுக்கு முன்பாக நீ அறிக்கை பண்ணணும். அவனை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாகவே தேவன் அனனியாவுக்கு வெளிப்படுத்தினார், அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஐயோ சவுலுக்கா, அவன் வந்து கொலை பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தான். இல்லை, நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நிறைய ராஜாக்களுக்கு முன்பாக அவனை நிறுத்தணும், அதுக்காகவே நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணார். அந்த வாக்கு தத்தத்தை அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரா? தேவனுடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கீங்க நம்பிக்கை இருக்குதா? கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரா? வாக்கு கொடுக்குறாரா? வாக்கு இல்லாமல் வந்திருக்கீங்களா? பயணச்சீட்டு இல்லாமல் நீங்கள் பயணம் செய்யக்கூடாது. பிடிக்கப்பட்ட அவங்களை கீழே இறக்கி விட்டுருவாங்க. பயணச்சீட்டை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இலவசமாக. ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு முறை ஒரு சின்ன பையன் கப்பலில் பிரயாணம் பண்ணுறான். அவன் அந்த கப்பல் பிரயாணம் அநேக நாட்கள் போகணும். அவன் டிக்கெட் வாங்கிட்டான். ஆனால் எல்லோரும் 3 நேரம் போய் அந்த கேன்டீனில் போய் சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இவன் சாப்பிடவே இல்லை. அப்போ அங்கே ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஏப்பா எத்தனையோ நாளாக பார்க்குறேன், நீ சாப்பிடாமல் இருக்கிறிய? அப்போ அவன் சொல்கிறான், ஐயா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடுக்கு டோக்கன் வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு டிக்கெட் இருக்குது,
டோக்கன் இல்லை அப்படின்றான். இப்போ அவருக்கு சொல்கிறாரு, உன் டிக்கெட் இருக்குதா? ஆமாம். அதை திருப்பி பாரு அப்படின்றாரு. திருப்பி பார்த்தா அதில் என்ன போட்டிருக்குது, இந்த கப்பலில் பிரயாணம் செய்கிற எல்லாருக்கும் 3 நேரமும் சாப்பாடு இலவசமாக கொடுக்கப்படும் போட்டிருக்குது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ, நான் வாங்கின டிக்கெட்லேயே இப்படி இருக்குதா, அப்போ நான் போய் சாப்பிடுவேன்னு சொல்லி வேகமாக போய் சாப்பிட்றான். இப்போ அதே போல் தான் கர்த்தர் நம்மை ரட்சித்து இந்த கப்பலில் ஏற்றிருக்கிறாருன்னா நம்மளை குறித்து ஒரு நோக்கம் இல்லாமல் அவங்களை ஏற்றிக்கொள்ளலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களுடைய தொழிலை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களுடைய சந்ததியை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நீங்கள் சோர்ந்து போய் இருப்பதற்கு யார் காரணம்? ரட்சிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியல. ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஆனால் ரட்சிப்பு எதுன்னு தெரியல. ரட்சிப்பை கொடுத்ததான தேவன் உங்களுடைய முழு குடும்பத்தையும் பராமரிப்பேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறாரே. ரட்சிக்கப்பட்டதான நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை மறந்துட்டீங்களா? இல்லைன்னா தெரியலையா? இல்லைன்னா அந்த பையன் வாங்கியிருந்ததான டிக்கெட்டில் பின்புறமாக திருப்பி பார்க்காம எல்லாரும் சாப்பிட்றாங்க, நானும் சாப்பிட முடியலையேன்னு ஏக்கமாக ஏங்கி கொண்டு இருக்கிறதான மற்றவங்களை பார்த்து நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களையும் அதே ஆசீர்வாதத்திற்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரையும் அதே நோக்கத்திற்காக தான் தேவன் அழைத்திருக்கிறார். பாதுகாத்து வைத்திருப்பதற்கு ஏதோ ஒரு ஆறுதலுக்காக அல்ல, அது ஒரு அழைப்பு. உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். அதே நெருப்பு மற்றவங்களை எரித்து அவங்களெல்லாம் எரித்து போட்டு உங்களை மீதி வைத்திருக்குதுன்னா தேவன் அதில் தலையிட்டு இருக்கிறார். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அவங்கள தண்டிக்கும்படியாக பொறாமையினாலே திட்டம் பண்ணி வைத்திருந்தவங்க, அவங்கள ராஜா என்ன பண்ணுறாரு, அவங்கள தூக்கி கொண்டு போய் அதே சூளையில் போட சொல்கிறாரு. என்ன நடக்குது? அவங்க இந்த ஆட்களை உள்ளே போடணுன்னு வாசலில் போய் நிற்கும் பொழுது அவங்க எரிஞ்சு போயிடுறாங்க. அந்த நெருப்புக்குள்ளே விழுந்து எதுவுமே ஒரு தீங்கு நேரிடாமல், ஒரு நெருப்பின் மரம் கூட அவங்க மேலே வீசாமல், அவங்களுடைய முடி கருகாமல் அவங்க உயிரோடு வந்ததற்கு காரணம் அந்த 3 பேரையும் குறித்து கர்த்தர் ஒரு தீர்மானம், ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதே தேவன் தான் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த பிள்ளை கொடுத்ததற்கு ஒரு தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த பிள்ளை இன்னைக்கு கீழ்ப்படியாமல் போகலாம், அது அடிமைத்தனத்தில் இருக்கலாம். இந்த பிள்ளை யார் திருத்துறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த பிள்ளை உங்களுக்கு கொடுத்தது ஒரு ஆசீர்வாதத்திற்காக தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, நீங்கள் என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக கொடுத்ததான இந்த மகனை உங்களுடைய பலிபீடத்தில் நான் ஒப்பு கொடுத்துறேன், நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, உங்களுடைய நோக்கத்தை அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அந்த தீமையிலிருந்து பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் ஏதோ ஒரு நல்ல காலத்திற்காக பாதுகாக்கப்பட்டிருக்கிறோன்றது அல்ல, ஏதோ ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்காக அல்ல, தேவனுடைய கரத்தினாலே விசேஷமாக உபயோகப்படுத்தும்படியாகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். மற்றபடி உங்களுடைய அழைப்பினால் அல்ல, நீங்கள் பெற்ற அபிஷேகத்தினால் அல்ல. உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கணும், உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை தேவன் நிறைவேற்றணுன்றதுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை பாதுகாக்கலை. சங்கீதம் 66 அதிகாரம் 9 வசனம் பாருங்க. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விடாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். உங்களுடைய கால்களை தள்ளாட விடலை, உங்களுடைய ஆத்துமாவை உயிரோடு வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை பாதுகாத்து வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை குறித்து ஒரு திட்டத்திற்காகவே தேவன் பாதுகாத்து வைத்திருக்கிறார். யோசேப்பை எகிப்தில் கொண்டு போய் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் அவனை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அவனுக்கு ஒரு கனவு கொடுத்தாரு.
அந்த கனவு 13 வயசில் கொடுத்தாரு. ஆனால் அது நிறைவேறத்துக்கு அவன் எத்தனை வருஷம் காத்திருந்தான் இல்லைங்களா? 17 வருஷம் காத்திருந்தான். அந்த கனவை நிறைவேற்றாமல் விட்டுட்டார் ஆண்டவர். அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். முழு எகிப்துக்கு இவனை அதிபதியாக மாற்றணும், இவனுடைய சொந்த ஜனங்களை மீட்டு கொள்ளணுன்றதுக்காக தான் கர்த்தர் யோசேப்பை பாதுகாத்து வைத்தார். அப்போ அதே போலவே உங்களை பாதுகாத்து வைத்திருப்பதற்கு தேவனுக்கு ஒரு காரணம் உண்டு. பஞ்ச காலத்தில் யோசேப்பின் குடும்பத்தை பாதுகாக்கும்படியாகவே கர்த்தர் யோசேப்பை முன்கூட்டியே அழைத்து கொண்டு போனார். மோசையை பாதுகாத்து வைத்திருந்தார். எதற்காக? இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி கானானுக்குள்ள கொண்டு வரும்படியாகவே மோசையை கர்த்தர் பாதுகாத்து வைத்தார். அதே தேவன் தான் மோசையின் தேவன், தாவீதின் தேவன், யோசேப்பின் தேவன். உங்களையும் ஒரு நோக்கம் இல்லாமல் பாதுகாக்கலைங்க, ஒரு நோக்கம் இல்லாமல் அந்த குடும்பத்தில் கொண்டு போய் உங்களை வைக்கலை. நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வேற ஒரு குடும்பம் கொடுத்துருக்கலாமே நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களுக்கு அந்த குடும்பத்தை கொடுக்கல. நிறைய பேர் குடும்ப பிரச்சனையில் இவன் மனைவி இல்லாமல் வேற ஒரு பொண்ணு மனைவியாக வந்திருக்கலாமே, இவன் புருஷன் இல்லாமல் வேற ஒரு புருஷன் வரலாமே நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை துணையை அவர் கொடுக்கல. ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கல. அவருடைய நோக்கம் நிறைவேற போகிறது. அது நிறைவேறுவதற்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபிக்கணும். தேவனுடைய நோக்கம் என் மேலே இருக்குது, பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணலை. ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு அப்படியே எல்லாம் நல்லா இருக்கும், அப்படியே டக்குன்னு மோட்சத்துக்கு போயிடலாம்னு நினைக்காதீங்க. பாடுகளும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மலர் மேலே நடக்கக்கூடிய ஒரு பாதை அல்ல. முட்களும் கற்களும் உண்டு. ஆனால் இதை அறியாத அந்த ஜனங்க அவங்க பாட்டு பாடுறாங்க, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்த. ஆனால் நம்முடைய தேவன் சொல்கிறாரு, கல்லும் முள்ளும் உனக்கு தேவைப்பா. அதுக்கு மத்தியில், அந்த பாடுகளுக்கு மத்தியில் நீ என்ன மாத்திரம் நோக்கி பாரு. நான் உனக்காக கல்வாரி மலையில் நான் வெறுங்காலோடு போனேனே, சிலுவையை சுமந்துட்டு போனேனே, உனக்காக இவ்வளோ அடிக்கப்பட்டனே. அன்றைக்கி நான் வாதிக்கப்படாமல் அடிக்கப்படாமல் இருந்திருந்தா இன்றைக்கி நீ இந்த நாளில் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கவே முடியாது, இந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கவே முடியாது. கர்த்தர் கொடுத்ததான அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் பூரணப்படுத்தும்படியாக நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும், நாங்கள் எல்லா பக்கங்களிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைவதும் மனம் உடைவதும் இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நம்முடைய தேவன் பாருங்க, நம்மளை தெரிந்து கொண்டவர். கீழே விழுந்தாலும் அடிப்படாமல் நம்மளை தாங்கி ஏந்தி கொண்டு வருகிறார். இது எத்தனை பேரால் உணர முடியும்னு தெரியல. ஐயோ நான் இவ்வளோ வேதனைக்கு மத்தியில் வரனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வேதனையில் உங்களோடு இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தேவன் தான். உங்களோட நடந்த எத்தனை பேர் கீழே விழுந்து அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் அழியாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? காரணம் என்னென்னா கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி கொண்டு வருகிறது, உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது அவருடைய கிருபை. உங்களை பாதுகாத்தவர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 43 1, 2 வசனங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்,
நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினி ஜுவாலையில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரியதான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம்ம அக்னியில் நடக்கிறோமே, தண்ணீரை மூழ்கி போகிறோமேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. மூழ்கி போனாலும் உயிர் போகல, இன்னும் உயிர் பிழைத்து கொண்டு இருக்கிறீங்க. பிரச்சனை வந்துச்சு, அதில் அழிஞ்சு போயிருப்பீங்க, ஆனால் இன்னும் உயிரோடு இருக்கிறீங்க, குடும்பமாக உயிரோடு இருக்கிறீங்க. காரணம், உங்களை குறித்து தேவன் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை தேவன் தெரிந்து கொள்ளவே இல்லை. ஹல்லேலூயா! நீங்கள் காயப்பட்டாலும் அதை நீங்கள் அழிந்து போக மாட்டீங்க. சோதிக்கப்பட்டாலும் அதில் நீங்கள் தடுத்து நிறுத்தப்படுவது இல்லை. அசைக்கப்பட்டாலும் இன்னும் கீழே விழுந்து அழிந்து போவதில்லை. தேவன் உங்களை அக்னியில் நடத்தினாலும் நீங்கள் அதில் எரிந்து போவது இல்லை. நீங்கள் அக்னியில் இருந்தாலும் அது உங்கள் மேல் பற்றி எரிவது இல்லை. ஹல்லேலூயா! ஆமாம், நீங்கள் எரிந்து போகாது இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அழைப்பு, உங்கள் மேலே வைத்திருக்கிற கிருபை. இந்த காலத்திற்காகவே நீங்கள் பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறீங்க, வேறொரு காலத்திற்காக அல்ல. இந்த காலத்தில் காணப்படுகிற அனைத்து குழப்பங்களும் தேவன் நன்றாக அறிவார். உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தேவன் நல்லா அறிவார். உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்காத, அப்படியே உங்களை பார்த்துட்டும் பார்க்காத ஒரு மாதிரி போகலை. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீங்கள் என்ன தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறீங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி அவருக்கு நன்றாக இருக்கும், நன்றாக தெரியும். ஆனாலும் இந்த காலத்திற்காகவே பிரத்யேகமாக தேவன் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த காலத்திற்கென்றே நீங்கள் விசேஷமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சிலர் நினைக்கலாம், கடவுள் என்னை ஏன் காப்பாற்றினார், ஏன் அந்த பாதுகாப்பு என்னை காயப்படுத்துச்சு, ஏன் கடவுள் எங்களை காப்பாற்றலைன்னு நினைக்கலாம். உங்களை உடைக்க முயன்றுவதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். யோசேப்பின் அதிர்ச்சி அவனுக்கு நாணமாக மாறினது. ஒருவேளை அவன் நினச்சிருக்கலாம், எங்கள் அம்மா அப்பா எல்லாம் என்ன வழங்குவாங்கன்னு நினச்சான், இப்படி தனியாக இருக்கிறானே அப்படின்னு நினச்சிருக்கலாம். உங்கள் அம்மா அப்பா மாத்திரம் இல்லை, உங்கள் அண்ணன் தம்பி மாத்திரம் இல்லை, முழு தேசமுமே உன்னை வந்து வணங்க போகிறது. ஹல்லேலூயா! இதுதான் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கம். யோசேப்பின் அதிர்ச்சி நாணமாக மாறினது. தாவீதுடைய வழி சங்கீதங்களாக மாறினது. எஸ்தரின் பயம் தைரியமாக மாறினது. உங்கள் காயங்கள் எல்லாம் ஒரு ஆயுதங்களாக மாறும், சாட்சியாக மாறும். நீங்கள் சொல்லுவீங்க, இந்த சூழ்நிலையில் எனக்கு ஏற்பட்ட காயங்கள், அந்த காயங்களுக்கு மத்தியில் நான் ஜெயித்து வந்திருக்கிறேன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் தேவன் ஜீவன் உள்ளவர்னு சொல்லி நீங்கள் சாட்சி சொல்லும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் சாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார்னா உங்கள் மேலே சில நிபந்தனைகளையும் அவர் வைத்திருக்கிறார். எஸ்தர் 4:16 இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னான். அந்த தைரியம் நமக்கு வரணும். செத்தாலும் சாகிறேன், இந்த சூழ்நிலையில் நான் அழிஞ்சாலும் அழிகிறேன், என் தேவன் என்னோடு இருக்கிறான்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது மாறினாலும் சரி, மாறலனாலும் சரி, நான் கர்த்தரை நான் நம்புகிறேன். நம்ம பாடணுமில்ல, இயேசுவை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை மறுபடியும் நமக்கு சொல்ல முடியுமா? அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்குது, சாராளம் உரைச்சி பாடினது. நான் அடிக்கடி பாடுறேன் அந்த பாட்டை. இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை, என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதென்னை ஆதரிப்பார், சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார், பங்கம் வராதென்னை ஆதரிப்பார்.
இயேசுவை நம்பினோ மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சொல்லிடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சொல்லிடுவே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்துன்னை நடத்துவார். சிங்கத்தின் வாயில் நின்று ரட்சித்தார். அது மூலமாக எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு உன்னை காத்துக்கொள்ள அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையில் நீ தேவனை மாத்திரம் துதிக்கணும். காரணம், உங்களை அழைத்தவர் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை தெரிந்து கொள்ளலை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 1 5-6 வாசிக்கும் பொழுது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்மள ஒரு நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய அழைப்பை பாருங்கள், தேவன் எந்த விதத்திலலாம் உங்களுக்கு உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி. உங்களை தேவன் பாதுகாத்து வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்னும் உங்களுடைய சேவை தேவனுக்கு தேவைப்படுகிறது. இன்னும் உங்களுடைய ஜெபம் மற்றவங்களுக்காக ஏறெடுக்கப்படுகிறதால ஜெபம் தேவனுக்கு தேவைப்படுது. அதனால தான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும்னு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சுயநலமாக எனக்கு எனக்கு எனக்குன்னு ஜெபிக்காம மற்றவங்களுக்காக, குடும்பங்களுக்காக, தேசங்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா உங்களுடைய லிஸ்ட்டே பெருசாக இருக்குது. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, இதே தான் உங்களுடைய ஜெபம் தொடர்ந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களானா கர்த்தர் உங்களை வாயை பார்க்குறாரு. ஒரு சில ஜெபம் பண்ணலாம். நிறைய பேர் தங்களுக்காகவே ஜெபம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரமே பத்தலை. மற்றவங்களுக்காக எங்கே போய் ஜெபம் பண்ணுறது? கர்த்தர் உங்களை அதற்காக தெரிந்து கொள்ளலை. உங்களுக்காகவும் தெரிந்து கொண்டார், உங்களுடைய குடும்பத்துக்காகவும் தெரிந்து கொண்டார், சபைக்காகவும் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, தேசத்திற்காகவும் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, ஊழியத்திற்காகவும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நீங்கள் சாதாரணமான ஜனங்கள் அல்ல. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிறதான திட்டத்தை அவர் நிறைவேற்றப் போகிறார். எரேமியா 29:11 பாருங்கள். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அதனால் உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் அது சமாதானத்துக்கு ஏதுவானது. உங்களுடைய குடும்பத்தினுடைய அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாகவே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணுன்னே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. உங்கள் நிமித்தமாகவே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியல, பவுலை தெரிந்து கொண்டதற்கு, பவுல் அந்த கப்பலில் ஏற்றுறதுக்கு காரணம், பவுல் அந்த கப்பலில் இருந்ததுனால தான் அவனோட பிரயாணம் பார்த்த மற்ற எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்தார். நீங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. அப்போ உங்களை தெரிந்து கொண்டதான தேவன் எவ்வளோ நல்லவர்.
எவ்வளோ உண்மை உள்ளவர் இல்லைங்களா? நம்ம சொல்லணும், நான் நோக்கத்திற்காக பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லலாமா? நான் ஒரு நோக்கத்திற்காகவே பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் ஒரு நோக்கத்திற்காகவே பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு தாக்கத்திற்காகவே பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் தாக்கத்தை உண்டாக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தாக்கத்தை ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் உயிர் வாழ்வதை இனி வீணாக்க மாட்டேன். இதுவரையிலும் வீணாக நாட்களை செலவழித்து கொண்டிருந்ததான நேரம் போதும். இனி நான் வாழ்கிறதான வாழ்க்கை நாட்கள் உமக்காகவும் உம்முடைய ஊழியத்திற்காகவும் இந்த தேசத்திற்காகவும் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க நீங்களுடைய வலது கரத்தை உயர்த்தலாமா? சும்மா எல்லோரும் தூக்குறாங்களேன்னு தூக்கக்கூடாது. சபைக்காக, தேசத்துக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் கையில் கனமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலை. எஸ்தரே, தேவன் உன்னை தெரிந்து கொண்டதற்கு காரணம் உண்டு. இந்த நாட்களில் நீ அமைதலாக இருப்பாயானால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் செத்து போயிடுவீங்க. அதை உனக்கு பதிலாக வேற ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தேவனுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஏதோ வேற வழி தெரியாமல் உன்னை அழைக்கலை, வேறு வழி தெரியாமல் உன்னை தெரிந்து கொள்ளலை. உன்னை விட சிறந்தவங்க, உன்னை விட ஜெபம் பண்ணுறவங்க, உன்னை விட பக்தியாக இருக்கிறவங்க, உன்னை விட பரிசுத்தமாக இருக்கிறவங்க, உன்னை விட உபவாசம் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் அதிகமாக இருந்தாலும் கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தில் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவனை நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் சொல்லுங்க உண்டு. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. நோக்கம் இல்லாமல் கர்த்தர் யாரையும் இங்கே அழைக்கலை. இந்த இடத்துல வந்திருப்பதற்கு தேவன் உங்களை கொண்டு வந்து வைத்திருப்பதற்கு தேவன் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நாம் யாவரும் எழுந்து நிற்க போகிறோம். தேவ சமூகத்தில் நன்றி சொல்லுவோமா? உங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் சாதாரணமான ஆள் கிடையாது. நீங்கள் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை தெரிந்து கொள்ளலை. தேவன் தெரிந்து கொண்டதான நோக்கத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். Glory to God, glory to God, glory to God. Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உயிர் பிழைத்திருப்பது தற்செயலானது அல்ல. சொல்லலாமா? ஆண்டவரே, நான் உயிர் பிழைத்திருப்பது தற்செயலானது அல்ல. என்னை ஒரு நோக்கத்திற்காகவே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. தெய்வீக நோக்கத்திற்காகவே என் உயிரை பாதுகாத்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் என் உயிர் பிழைப்பதற்கான காரணத்தை நான் வீணாக்க மாட்டேன். சொல்லுங்க ஆண்டவரே, இதுபோல நான் வாழ்க்கை வீணடித்து கொண்டிருந்தேன், இனி நான் வீணாக்க மாட்டேன். ஆண்டவரே, பரலோக தகப்பனே, நான் உயிர் பிழைத்ததால் ஏற்பட்ட ஒவ்வொரு காயத்திலும் என்னை குணமாக்கும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீங்கள் சோதனைகளுக்கு மத்தியில் வந்திருப்பீங்க. அது உங்களுக்கு வேதனையை கொடுத்துருக்கும், காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த காயத்தில் அதற்கு மத்தியில் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, என்று நான் பிழைத்ததற்கு இவ்வளோ அடிபட்டும் உயிர் போகாமல் என்னை பாதுகாத்தீங்களே, இந்த காயம் இன்னும் எனக்கு ஒரு வலுவாக இருக்குது. ஆண்டவரே, அதற்காக நான் நமக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, அந்த காயத்துக்காக நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த அழிவிலிருந்து நீங்கள் பாதுகாத்து வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை உயிரோடு வைத்திருப்பதினால் இயேசுவின் நாமத்தினாலே அழைப்பின் தெளிவையும் நோக்கத்தையும் தைரியத்தையும் அவசரத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, உங்களை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பை இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை தெரிந்து கொள்ளலைங்க. இயேசுவின் நாமத்திலே என் உயிர் வாழ்வோடு இணைந்திருக்கிற குற்ற உணர்வு, குழப்பம், பாரமான ஒவ்வொரு ஆவியும் இப்பொழுது வெளியேறும்படியாக நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே என் உயிர் வாழ்வோடு இணைந்திருக்கிற குற்ற உணர்வு, குழப்பம், பாரமான ஒவ்வொரு ஆவியும் இப்பொழுதே வெளியேறும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துக்குள்ளாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, பாரப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தீமையான காரியங்களும் எங்களை விட்டு வெளியேறுவதாக. தேவனை துதிக்க முடியாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறதான அந்த எல்லா பாரங்களையும் எல்லா கவலைகளையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இருதயத்தில் இருக்கிற பாரத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு எடுத்து போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது.
இதை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை இந்த நாட்களில் நிறைவேற்றும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. அர்ப்பணிப்போமா தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்க. ஹல்லேலூயா கர்த்தாவே, உங்களுடைய அழைப்பில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை குடும்பமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீர் அழைத்ததான தேவன் உண்மையுள்ளவர். எங்களை எப்படி எங்களுக்காக கொடுத்திருக்கிறதான அழைப்பில் நீங்கள் நிலைநிறுத்த போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய நேரத்தின்படியாக நீங்கள் எல்லாத்தையும் செய்திருவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பெற்றுக்கொண்ட கிருபையை நாங்கள் ஒருத்தர் வீணடிக்காதபடிக்கு இந்த அழைப்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி 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 ஜீசஸ். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கேட்ட வார்த்தைகளின்படியாக நீர் எங்களை ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. நீர் எங்களை அழைத்ததான அழைப்பிற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. நாங்கள் நோக்கம் இல்லாமல் இத்தனை நாள் நாங்கள் வீணா அழைந்து கொண்டிருந்தோம். எங்களுடைய குடும்பத்தை குறித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. எங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீங்கள் போதுமானவராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தினதான தேவன், இனியும் நீர் எங்களை நடத்த நீர் போதுமானவராக இருப்பதற்காக நன்றி. இந்த நாளில் நீர் எங்களுக்கு எச்சரித்ததான வார்த்தைகளின்படி உம்முடைய சமூகம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே தொடர்ந்து நடத்துவீராக. ஓ க்ளோரி டு காட். இந்த நாளிலே திருவிருந்து எடுக்க ஆயத்தமாக இருக்கிறவங்க நீங்கள் முன்கூட்டி வந்துடுங்க. வெளியில் இருந்தாலும் நீங்கள் உள்ளாரி வந்துடுங்க.